தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சேது என்ன பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இங்க சின்ன மருமகள் சீரியல்ல எப்படியோ ஒரு வழியா சேது இங்க சக்தியை கண்டுபிடிச்சு இங்க கோர்ட்டுக்கே கொண்டு வந்துட்டாரு. ஒரு வழியா இப்போதான் ராஜாங்கம் மேல எந்த பழியும் இல்ல, அவர் உண்மையிலேயே கொலை பண்ணல, இதுக்கு எல்லாம் காரணமே அந்த தாமஸும் நீதிமானும் தான் அப்படிங்கிற உண்மையே தெரிய வந்துருது. இது மட்டும் கிடையாதுங்க, அந்த இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த டாக்டருமே சேர்ந்துதான் இதுல கூட்டு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துருது. தமிழ்ச்செல்விக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்திருக்கும், அந்த டாக்டர் ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதானே தெரியுது அந்த டாக்டருமே இவங்க கூட சேர்ந்து கூட்டு கல்வாளித்தனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா சேது எல்லாத்தையுமே நிரூபிச்சதுனால அங்க கோர்ட்லயுமே ராஜாங்கம் மேல எந்த தப்பும் கிடையாது, தேவையில்லாம அவர் மேல பழி சுமத்தி அவரோட அரசியலுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை இவங்க எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே தண்டனை அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லபடியா கொடுத்து முடிச்சுட்டு, ராஜாங்கத்துக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் முழுக்க முழுக்க ரொம்பவே நேர்மையானவர், நல்லவர், அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்ல, தேவையில்லாத விஷயங்கள்னால அவரை நாங்க இந்த அளவுக்கு மன உளைச்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்லயும் தீர்ப்பு பண்ணிடுறாங்க, அவர் விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா 2 பேரை தவிர அந்த சித்ராவும் அந்த ஈஸ்வரியும் பாத்தீங்கன்னா பயங்கரமான வயிற்றுச்சல் இருக்காங்க. என்னடா இது, நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடந்துருச்சே, அவனுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டவங்க இப்ப மூஞ்சி அப்படியே வாடி போய் சுருங்கி போய் கிடக்கு. என்னடா நம்ம நினைச்சது எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடுச்சு, கடைசி நேரத்துல இந்த சேது இப்படி குட்டையை குழப்பி விட்டானே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பயங்கர வயிற்றுச்சல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதா அமோகனா எல்லாருமே பயங்கரமா அழுகுறாங்க. ஒரு வழியா என் பிள்ளைய நிரபராதி அப்படின்னு விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பேரை சேது மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு என் புள்ள ஆயுள் தண்டனை கைதியா இருந்திருப்பான், என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணலன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, யாருமே இதை கேட்கலையே அப்படின்னு பயங்கரமா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கமும் சேதுவை கூப்பிட்டுட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கிற விஷயத்துல நீ ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்திட்டேயா, நீ மட்டும் இல்ல அப்படின்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல, என் மேல இப்படி பழிய சுமத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி மன்னிப்பு நான் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நன்றி சொல்றாரு. சேது இதெல்லாம் கேட்டுட்டு, என்னப்பா நீங்க போய் எதுக்குப்பா எனக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்க எனக்கு அப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் ராஜாங்கமும் 2 பேருமே கட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு மோகனா, அதுக்கப்புறம் மலர், அப்பதான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா ராஜாங்கத்துக்கு எப்படியோ விடுதலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ராஜாங்கத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோபம், கோர்ட்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. எவ்வளவு திமிரு இருக்கும் பாத்தியா அந்த தாமஸுக்கும் அந்த நீதிமானுக்கும், எப்படி எல்லாம் பிளான் பண்ணி என்னை இதுல சிக்க வச்சு என்ன ஒரு கொலையாளியா மாத்திட்டாங்கப்பா, சே இப்படி எல்லாம மனுஷங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஆஹ் யாரே இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விடுங்கப்பா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறமா அவங்க யாருமே நம்ம வழியில வரப்போறது இல்லை, அதான் அவங்களுக்கு தான் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல, நீங்க வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போற நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா சக்தி ஜெனி அந்த இடத்துல வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க ஜெனி பாத்தீங்கன்னா ராஜாங்கம் ஐயா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் தெரியாம இப்படி சொல்லிட்டேன், அன்னைக்கு நைட்டு சக்தியை இழுத்துட்டு போகும்போது அப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, உங்க பேரை சொன்னதுனால நீங்களும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நம்பிட்டேன், ஆனா அந்த விஷயத்த நான் யோசிச்சு பார்த்திருக்கணும், நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா என்னால அந்த நேரத்துல யோசிக்க முடியல, சக்தி என்னோட உயிர், அவரை நான் எவ்வளவு தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தமிழுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது, பரவாயில்லம்மா, நீ என்ன பண்ணுவ இதுல, உனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சோ அந்த விஷயத்த தானம்மா நீ சொன்ன, இதனால என்ன இருக்கு, விடுமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ராஜாங்கம் அப்பதா எல்லாருமே கார்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உடனே சக்தி சேதுவை கூப்பிடுறாரு. அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே உங்ககிட்ட தமிழை பத்தி அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு சக்தி, நீ உயிரோட இருக்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழுங்க, எதுக்கு தேவையில்லாம இப்ப அவளை பத்தி எல்லாம் பேசணும், அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இங்க சேது ரொம்பவே கோவமா சொல்ல, உடனே சக்தியும், அன்னை தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்களோட இந்த கோவம் எல்லாம் உண்மையிலேயே ஒரு பொய்யான கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன என்னமோ சொல்ல வரானே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும், மாப்பிள்ள அவன் தான் என்னமோ சொல்லணும்னு சொல்றாள், கொஞ்ச நேரம் நின்று என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பும் சொல்ல, நடேசன், கருப்பு, அதுக்கப்புறம் சேது 3 பேருமே நின்று சக்தி சொல்றதை கேட்கறாங்க.
அண்ணே நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தமிழோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மையே கிடையாதுன்னே தமிழ் வந்து அவங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லவே கிடையாது. இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இதை கேட்டுட்டு சேதுக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்னடா இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இதை சேது சொல்ற, என்ன சக்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அண்ணே உண்மைதான், தமிழுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நீங்க தமிழ் மேல தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் நடந்த உண்மையை எல்லாமே கோர்ட்ல சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலே வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு அப்படிங்கிற உண்மையை நான் வந்து கோர்ட்ல சொல்லல. இப்போ நான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னை கடத்திட்டு போயிட்டு அங்க குடவுன்ல வந்து வச்சிருக்கும் போது தாமஸ் வந்து நீதிமானுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. வர சொல்லிட்டு வந்து கேட்டாரு, தலைவரே என்ன ராஜாங்கத்தோட மருமகளை வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தாமஸ் வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட நீதிமான, தாமஸ் அதெல்லாம் நீ என்ன உண்மைன்னு நினைக்கிறியா? உண்மையிலே சொல்லணும்னா ராஜாங்கத்தோட மருமகளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்ன தலைவரே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா அப்ப யாரு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது அப்படின்னு கேட்க, அந்த வீட்டுல ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட அண்ணன் பொண்ணு ஒருத்தி ஐஸ்வர்யான்னு. அவன் நல்லா மிமிக்ரி பண்ணுவா. யார் குரல்ல வேணாலும் அப்படியே கணக்கச்சிதமா பேசுவா. அவளை விட்டுதான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அந்த வீட்டு மருமகளோட குரலை வச்சு அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட பேச வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சக்திக்கும் ஜெனிக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு மாமாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால அவரும் வந்து இவங்க 2 பேரையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த பழி எல்லாமே எப்படியோ அந்த வீட்டு மருமக மேல தூக்கி போடணும் அப்படின்னு அந்த ஈஸ்வரி பிளான் பண்ணியிருக்காங்க. நினைச்சபடியே போட்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய கேஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண போறோம், இவனையும் கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பள்ளியையும் தூக்கி நம்ம அவன் மேல போட்டுற போறோம் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சேதுவுக்கே உண்மை புரியுது. அப்போ இதுக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவ குரல்ல பேசுனதுனாலதான் அவங்க அப்பாவுக்கும் வந்து யாரு பேசுனா அப்படின்னு தெரியல அப்படின்னு குழம்பி போயிருக்காரு. இதை கேட்டுட்டு சேது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு போயிடுறாரு. கருப்பு சொல்றாரு, ஐயோ என்ன தம்பி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்க தயவு செஞ்சு அவ மேல கோவப்படாதீங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அன்னைக்கே வந்து ஜெனி வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது அன்னைக்கு நைட்டே வந்து தமிழ் சொல்லிட்டா, எங்க மாமாக்கு இந்த விஷயத்துல விருப்பம் கிடையாது, அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது ஜெனி, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி தமிழ் போனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல, ஜெனியும் வந்து ஆமாண்ணே இவர் சொல்றது உண்மைதான், நான் வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு தமிழுக்கு நான் அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது தமிழ் வந்து என் புருஷனுக்கும் சரி எங்க வீட்டு மாமாக்கும் சரி இந்த விஷயத்துல வந்து நான் கலந்துக்கிறது பிடிக்கல, அதனால வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது ஜெனி, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்பவே சோகப்பட்டு தான் வந்து போனையே வச்சா. அதனால இதை அவ பண்ணவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி சேது வந்து அதே இடத்துல அப்படியே தலையில கையை வச்சுட்டு கீழே வந்து உட்காந்துடுறாரு.